ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில் ஸ்தோத்திரம் நம்ம ஆராதிக்க முடியாம செய்தியின் பகுதியில் செய்தி கேட்க முடியாம இருக்கிறவர்கள் நம்ம எதுக்கு ஆராதனைக்கு வரணும்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதிப்பதுக்கு வருகிறோம், ஆராதிக்கணும். அந்த நேரத்தில் சுற்றின்னு கடுகிறது. அதுக்கு நீங்கள் சர்ச்சைக்கு வராமே செய்யலாம். சபைக்கு வந்து சாபத்தை வாங்கிக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆராத நேரத்தில் தேவன் சபையினுடைய உலாவுகிறார். நீ ஒழுங்கினமாக சுற்றி இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார், ஒழுங்கினமாக அசட்டை பண்ணுகிறவர்களை சபிப்பார். அதனால தான் வியாதிகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாபமாக இடம்பெறுகிறது. கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும். சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறது நல்லது தான். வந்துட்டு ஏன் இப்படி சாபத்தை வாங்கிக்கணும்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியா இருக்கணும். ஆமென். சங்கீதம் 2வது சங்கீதம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரில். ஸ்தோத்திரம். அப்படி பண்ணீங்களா? இப்போ ஆராதனை பண்ணீங்களா? எத்தனை பேர் பயத்துடனே அவரை சேவித்தீர்கள்? நடுக்கத்துடனே எத்தனை பேர் களி கூர்ந்தீர்கள்? எதுவும் பேச மாட்டீங்க, எதுவும் கேட்கவும் கூடாது. ஸ்தோத்திரம். பயம் இருந்ததா? தேவன் நம்மளுடைய பிரசன்னராக இருக்கிறார் என்ற பயம் இருந்ததா? ஸ்தோத்திரம். பயம் இருந்தா ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கான பலனை நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியும். பயம் இல்லாமல் நீங்கள் ஆராதிச்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்வதிலும் ஆராதனையில் நீங்கள் ஆராதிப்பதிலும் ஒரு பலனையும் கண்டிப்பாக பார்க்க முடியாது என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் இருத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் காணோம். ஸ்தோத்திரம். கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது காரணம் வச்சுருப்பீங்க. ஸ்தோத்திரம். எனக்கு 1000 காரணம் இருக்குது இங்கே வரக்கூடாமல் இருக்கிறதுக்கு. உங்களை மாதிரியே காரணங்கள் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் எனக்கு ஊருக்கு போகிற வேலை இருக்காதா, எனக்கு மற்ற வேலை இருக்காதா? ஸ்தோத்திரம். ஆமே. ஸ்தோத்திரம். ஏமா வரல? ஊருக்கு போனையா? ஸ்தோத்திரம். எங்க போன? ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போனோமா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மறுபடியும் சொன்னது கர்த்தருடைய நாள். அந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அந்த வேலையை அந்த நாளில் எந்த வேலையும் வச்சுக்கூடாது. தயவு செய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸ்தோத்திரம். பாரம்பரியமான ஒரு ஆராதனை நமக்கு வேணாம். ஆவிக்குரியவர்கள் என்ற நிலைமையில நம்ம ஆராதிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்பது தான் ஆசீர்வாதம். ஆமென். பாரம்பரியமாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அந்த நாளில் நீ எந்த வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கென்று அந்த நாளை அர்ப்பணித்து இல்லை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளை செய்வது, கர்த்தருடைய ஸ்தோத்திர நாமத்துக்கு மகிமையை ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வருவதற்காக தான் அந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த நாளை மாத்திரம் நீங்கள் அப்படி பயன்படுத்தி பாருங்களேன். ஸ்தோத்திரம். நான் சொல்ல வேண்டியிருக்காது, உங்களுக்கு அது புரியும். ஸ்தோத்திரம். ஏன்னா நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். போன பதங்கிழமை கூட நான் ஸ்தோத்திரம் சாட்சியாக சொன்னேன். கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணாமல் 34 வருஷமாக ஒரு நாளும் நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு போகாமல் ஞாயிற்றுக்கிழமைனா சபையில் தான் இருப்பேன். ஸ்தோத்திரம். 34 வருஷமா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் நிலைமையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 முழுசா சர்ச்சில் இருந்துக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். ஊருக்கு போகிறனாலும் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிற சபையில் அட்டன் பண்ணணும். ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற சபையில் அட்டன் பண்ணணுன்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிறீங்களா பாருங்க. இப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்படி தேடுறவங்களுக்கு? ஒழுங்கும் கிரமமாக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, கவனிங்க. இப்போ நம்ம இந்த ஃபேன்லாம் ஓடுது இல்லையா, இதற்கான மின்சாரம் நம்முடைய கல்பாக்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு இங்கே வருது. கல்பாக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஈசிஆரில் இருக்குது கல்பாக்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு இங்கே வருது. அங்கேருந்து இங்கே மின்சாரத்தை கொண்டு வருவதற்காக பெரிய பெரிய ஸ்தோத்திரம் 100 அடி கம்பன்னு சொல்கிற போஸ்ட் போட்டு மிக தடியாக இவ்வளோ பெரிய தாம்பு கயிறு மாதிரி இருக்கும் அந்த ஒயரை போட்டு கொண்டு வராங்க. அது ஸ்தோத்திரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமல் நகர் பகுதியில் சப்ஸ்டேஷன் இருக்குது.
அங்கே வந்து அது ஹெவி வோல்டேஜாக வரும். அந்த இடத்துல வந்த பிற்பாடு டிரான்ஸ்ஃபார்மர்கள் போட்டு மின் மாற்றிகள் நிறைய 22,000 வோல்ட் வரும். அது நம்ம வீட்டுக்கு தேவையான வோல்ட் பார்த்தீங்கன்னா 240, 220லேருந்து 240 தான் தேவை. ஆனால் கல்பாக்கத்தில் தயாரிக்கப்படுகிற வோல்ட் அந்த மின்சாரத்தோட பவர் பார்த்தீங்கன்னா 22,000 வோல்ட், 10 மடங்கு கிட்டத்தட்ட அதிகம் நம்ம வீட்டுக்கு வரத்தை விட. அது அப்படியே நம்ம வீட்டில் கொடுத்தாங்கன்னா ஸ்தோத்திரம் ஃப்ரிட்ஜ்லாம் வெடிக்கும். ஆமே. அதனால அதை ஒரு சப்ஸ்டேஷன் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கிறாங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு கிராமத்தில் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்மர்கள். அது 22,000 வோல்ட்டை தான் நமக்கு 220 வோல்ட்டாக மாற்றி தருகிறது. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மின் மாற்றின்னு பேர் தமிழில். நல்லா கவனிங்க. நமக்கு மரவல் நகரில் இருக்குது, அங்கேருந்து நம்முடைய சப்ஸ்டேஷன் கண்டிகைக்கு வருது, கண்டிகையிலேருந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதே போல் எங்களுக்கு மாடம்பாக்கத்துக்கு வருது, மாடம்பாக்கத்துலேருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அங்கே சப்ஸ்டேஷன் இருக்குது. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்கிறேன்னா, அங்கேருந்து வருகிற அந்த மின்சாரம் நமக்கு ஏற்றபடி மாற்றப்பட்டு நம்முடைய வீட்டுக்கு ஒயர் மூலமாக தான், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பத்தாண்ட வருது, கம்பத்துலேருந்து ஒயர் போட்டு நம்ம எடுத்து போய் ஸ்தோத்திரம் நம்ம வீட்டில் கனெக்ஷன் கொடுக்கும்போது இப்போ ஒயர் மூலமாக நமக்கு கல்பாக்கத்தில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆமே. ஸ்தோத்திரம், நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதுபோல தான் கல்பாக்கம் என்பது பரலோகம்னு வச்சிங்களேன், தேவன் இருக்கிற இடம். ஸ்தோத்திரம், நாம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கான போஸ்ட் தான் இந்த ஞாயிறு ஆராதனை. சண்டே சர்வீஸ்ன்றது ஒரு போஸ்ட். ஆமே. 100 அடிக்கு ஒரு போஸ்ட் போடுவாங்க, 100 அடிக்கு ஒரு போஸ்ட் போடுவாங்க, அல்லது 150 அடிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க கல்பாத்துலேருந்து. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த பெரிய 100 அடி கம்பெல்லாம் 500 அடிக்கு போட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம், 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்முடைய கிராமத்தில் போடுற போஸ்ட் 100 அடிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு போஸ்ட், 52 போஸ்ட்டை தாண்டி மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ 49வது வாரம் வர வாரம், அதுக்கப்புறம் 2 வாரம் இருக்குது. 52 வாரம், 52 வாரமும் 52 போஸ்ட் மாதிரி பரலோகத்தில் இருக்கிற அந்த பவர், ஆசீர்வாதம், விடுதலை எல்லாமே ஒயர் மூலமா ஒரு போஸ்ட்டுக்கு வருது. ஆமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட்டை கடந்து அடுத்த போஸ்ட்டுக்கு வரும். அப்படியே வந்துனே இருக்கும். 52 போஸ்ட்டை கடந்தாதான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். உடனே கிடைக்காது. ஆமே. உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா 52 போஸ்ட்டை ஸ்தோத்திரம் நீங்க கடந்திருக்கணும். 52 போஸ்ட் நம்ம கடந்திருக்கிறோமா? கடக்காம என்னதான் முட்டி மோதனாலும் எப்படிங்க லைட் எரியும்? போஸ்ட்ல கட் ஆகி போச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு போஸ்ட்ல நீங்க வரல, அந்த போஸ்ட்ல கரண்ட் அங்க கட்டு. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, அதுக்கு அது கனெக்ஷன் கிடையாது. இப்போ ஆமே. அங்கே கட்டு. ஸ்தோத்திரம். இப்போ அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் போக போகுது. அதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே என்ன ஆகி போச்சு? கட் ஆகி போச்சு. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து ஒழுங்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வாங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நான் ஃபாலோ பண்ணதுனால கிட்டத்தட்ட 31 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 31 வருஷத்துக்கு அப்புறம் தான், 32வது வருஷத்துல தான், ஒரு நாளும் தடை இல்லாமல் வந்த 32வது வருஷத்துல தான் எனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. சொல்ல மாட்டீங்களே? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு வாரம் கூட தடை இல்லாமல் வந்த நானே எத்தனை வருஷம் கழிச்சு பெற்றுக்கினேன்? உங்களுக்கு எப்ப கிடைக்கும்ப்பா? எப்ப கிடைக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாரமா தடை இல்லாம வந்த எனக்கே பெற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லாச்சு? 32 வருஷம். ஆண்டவர் கீழ்ப்படிந்து கடந்து போன ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 25 வருஷம். ஆமென். மோசே ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறுவதற்கு 40 வருஷம். யோசேப்பு தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுவதற்கு 13 வருஷம். ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவாய் மாறுவதற்கு, கோலியாத்தை கொன்னதிலிருந்து தாவீது ராஜாவா மாறுறது வரைக்கும் 20 வருஷம். ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டார். சரியானபடி தேவ சமூகத்தில் இருந்து சரியானபடி தேவ ஸ்தோத்திரம் ஆவியினால் நடத்தப்படும் போதுதான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். எனக்கு 32 ஆண்டாச்சு, ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம வந்த எனக்கு, நீங்க மிஸ் பண்ணி வரவங்க எப்ப பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றத நீங்க ஸ்தோத்திரம் பார்த்துங்க. ஸ்தோத்திரம். அதனால நீ போட்டு ஸ்தோத்திரம் சர்ச்சைக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, போலினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்றீங்க?
புறஜாதிகள் பார்க்குற அளவுக்கு வாழறீங்க. ஸ்தோத்திரம். உங்க ஒழுங்கினெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த அம்மா சர்ச்சுக்கு தான் போகுது, ஏன் வியாதி ஆகுதோ தெரியலையே. எங்க போகுது அந்த அம்மா சர்ச்சுக்கு? ஆமே, சர்ச்சுக்கு போதா ஒழுங்கா? இல்லையே. ஆனா புறஜாதிகள் பார்க்கறவங்க எப்படி இருக்குது? இந்த அம்மா சர்ச்சுக்கு தான் போகுது, ஏன் கடன் தொல்லையில மாட்டீங்கதோ தெரியலையே. ஆனா உங்க ஒழுங்கின யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தானே தெரியும் நீங்க போற சர்ச்சுக்கு போற விஷயம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால புறஜாதிகள் பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு போய்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம், புறஜாதிகளை பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் ஒழுங்கானபடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒவ்வொரு ஆராதனையிலும் ஸ்தோத்திரம் நீங்க சரியானபடி பங்கு பெறும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்ததை ருசித்தபடினாலதான் எனக்கு மிஸ் பண்றதுக்கு மனசு இல்லை. ஆமென். ஒவ்வொருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் அர்ப்பணித்து கொண்டதை நிறைவேற்றும்படி ஓடி வரேன். ஸ்தோத்திரம். இனி கூட வர முடியாத சூழ்நிலை, ஒரு சில அலுவல் நிமித்தமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துக்கு நான் போக வேண்டுமே என்ற அந்த உணர்வு என்னை ஏவினபடினாலே வேகமாய் நான் கடந்து வந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் எபிரேயர் 13:7 மறக்கக்கூடாது. எபிரேயர் 13:7 என்ன சொல்லுது பாருங்களேன். இதை நீங்க மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுங்க. பிரசங்கம் அது இல்லை. ஸ்தோத்திரம் ஆவியானவர் வருதுனால ஸ்தோத்திரம் அதை உங்களுக்கு சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு பேசப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால அதை தான் உங்களோட பேச போறேன். ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:7 யாருன்னா வாசிங்களேன். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இது நான் தான் உங்களுக்கு வேத வசனத்தை போதித்து அப்புறம் உங்களை நடத்தி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்க எப்போ யாரை நினைக்கணும்? என்னை நினைக்கணும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. வேத வசனத்தை போதித்து எதுக்கு நினைக்கணும்? வேற எதுக்கும் இல்ல. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய நடக்கையின் முடிவு. நான் விசுவாசத்தை விடாதபடிக்கு 32 வருஷமாக விசுவாசத்திலேயே நின்றபடினாலே நடக்கையின் முடிவு. ஸ்தோத்திரம். ஒரே பேண்ட் ஒரே சட்டையோட அகரத்துக்கு போனேன். என்னுடைய சொந்த ஊர் அகரம் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற கன்னிவாக்கம் கிராமம், ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்திலிருந்து ஸ்தோத்திரம் அடித்து உதைத்து ஒரு பேண்ட் சட்டை போட்டு இந்த பேண்ட் சட்டையோட துரத்தப்பட்டவன் யோசேப் மாதிரியே. ஆமீன் சொல்லுங்க. சகோதரர்களால் அடித்து குழியில போடப்பட்டு ஸ்தோத்திரம் இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டது போல அங்கிருந்து அடித்து என்னுடைய சகோதரி வீடு தான் அகரந்தேன். அவங்க வீட்டுல தஞ்சம் புகுந்தேன். ஸ்தோத்திரம். என்னோடு கூட எதையும் நான் எடுத்துக்கொண்டு போகவில்லை, போக முடியல. ஸ்தோத்திரம். போகிறதுக்கான வழியும் இல்லை. இருந்ததே அது ஒரு பேண்ட் சட்டை தான். ஸ்தோத்திரம். அதோடு கூட தான் அகரந்தேன் பகுதிக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். 1992 வருஷம் 1992 வருஷத்துல அகரந்தேன் பகுதிக்கு நான் கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். அங்கு வந்த பிற்பாடுதான் என்னை ரட்சித்த, என்னை இந்த உலகத்துல கொண்டு வந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு நான் கண் திறக்கப்பட்டவனாய் மாறினேன். 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், 4 தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தேவனுடைய அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வல்லமை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவனை என்னால் தேட முடியவில்லை. உங்களை மாதிரியே தான். ஸ்தோத்திரம். டைம் இருந்தா போவேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் ஆட கிறிஸ்மஸ், இல்லைன்னா நியூ இயர் ஆட நியூ இயர், அதுக்கு மாத்திரம்தான் சபைக்கு போவேன். ஸ்தோத்திரம். சபைக்கு விரோதமான காரியங்களை இந்து கோயிலிருந்து செய்த மனுஷன் நான். ஸ்தோத்திரம். இன்னொரு தெருவில் சர்ச் இருக்குது, இன்னொரு தெருவில் இந்து கோயில் இருக்குது. இந்த மார்கழி மாசத்துல கிறிஸ்மஸ்ன்னு தெரிஞ்சே ஸ்தோத்திரம் காலையில ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு ரேடியோ போடுவாங்க. ஸ்தோத்திரம் பாட்டு. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நைட்டெல்லாம் போட்டு விட்டுருவேன். ஸ்தோத்திரம். ஆராதனை பண்ண முடியாத அளவுக்கு பக்கத்து தெருவில் சர்ச்சு. ஸ்தோத்திரம். அப்படிலாம் ஒரு மோசமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் ரட்சித்தார். அப்படி அன்பை எனக்கு காட்டினார்.
நான் தேவனுக்கு பகைஞனா இருந்தேன், துரோகியா இருந்தேன், மோசமானவனா இருந்தேன். ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஸ்தோத்திரம் 1993 வருஷம் கையில் எடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டவனாக கர்த்தருக்கென வாழ்வதற்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து 1993 வருஷம் ஏப்ரல் 4 ஞானஸ்நானம் எடுத்தேன். ஸ்தோத்திரம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் 2024 ஸ்தோத்திரம் டிசம்பர் 13 வரைக்கும் ஒரு நாளும் ஒரு சபை ஆராதனை நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கு பெறாமல் இருந்ததாக எனக்கு நினைவில்லை. ஸ்தோத்திரம். நான் விசுவாசிய சபைக்கு போய் கொண்டிருந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 1993 2007 வரைக்கும் 14 வருஷம் நான் விசுவாசியாக ஸ்தோத்திரம் சுவிசேஷகனாக சபை ஆராதனையிலே பங்கு பெறுவது வழக்கம். சபை ஆராதனையில பங்கு பெறும்போது இந்த முதல் வார திருவிருந்து ஆராதனைக்கு மாத்திரம் பங்கு பெற்று விடுவேன். மற்ற 3 வாரங்களிலும் வெளியில சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண கடந்து போறதுனால அங்க இருக்கிற ஆராதனையில பங்கு பெறுவது வழக்கமா இருந்தது. ஆரம்பித்த அந்த ஆரம்ப நாட்கள், விசுவாசத்தின் ஆரம்ப நாட்கள் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எங்க சபை 9 மணிக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்த அந்த நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஒரு நாள் கூட 9:01 போனதே கிடையாது. 8:30 மணிக்கு சபையில் இருந்தேன். 9 மணி நான் ரட்சிக்கப்பட்ட போது சபை ஆராதனை. இப்போது அகரத்துல 7:30 மணி. அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே 9 மணி சபை ஆராதனை. ஒரு நாள் கூட 14 வருஷத்துல 9:01 நான் போனதில்லை. 8:30 ஸ்தோத்திரம் தாண்டியும் போனதில்லை. 8:30 மணிக்கெல்லாம் நான் சபையில போய் இருந்து ஸ்தோத்திரம் நன்றாய் ஜெபித்து ஆராதனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 8:45 மணிக்கு மியூசிக்லாம் செக் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி செக் பண்ண பிற்பாடு எப்படியாவது தெரியுதோ தெரியலையோ ஒரு பாட்டை பாடி, ஆமே நிறைய பேர் பாட்டை ஸ்தோத்திரம் அந்த ஹார்ன்ல கேட்டு என்னெல்லாம் கிண்டல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னு எப்படி பாடியிருப்போம் பாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். அவங்க ஏர் ஓட்டுறதுக்கோ வேலைக்கு போயிருக்கும் போது கைன்ல கேட்சி ஸ்தோத்திரம் சர்ச்சு முடிஞ்சோடனே கேட்பாங்க, யாருப்பா இன்னைக்கு பாட்டு பாடினாலு ஸ்தோத்திரம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. நல்லா கேட்சி அருமையா பாடினீங்க, நல்ல ராகத்தோடு பாடினீங்க அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் எனக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் கோச்சின்னு இருந்தா நான் இப்ப பாஸ்டர் கிடையாது. அல்லேலூயா. அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. வாரம் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வாரம் கிண்டல் பண்ணாத நான் காதலியே வாங்கறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா தன் குழந்தை எப்படி பேசினாலும் ரசிப்பா. ஆமே இப்படிதானே? அப்பா அம்மா குழந்தை எப்படி பேசினாலும் தப்பா பேசினா அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம பேசணும்னு தான் அவர் விரும்புறாரு. நீ தப்பானா பேசி எப்படியாவது பேசு, என் கூட பேசுப்பா, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. என்னை நோக்கி பாடுப்பா, என்னை துதிப்பான்னு சொல்றாரு. நீ தெரிஞ்சு ராகத்தோளத்தோட தான் தாளத்தோட தான் பாடணும். கிட்டத்தட்ட நான் ஊழியக்காராய் ஒரு 5-6 வருஷம் ஆச்சு ராகத்தோடு தாளத்தோடு பாடுறதுக்கு. இன்னும் கத்துக்கின்னு தாங்கிறேன். எனக்கு இன்னும் பாட தெரியாது. பாஷாமா கேட்டா சொல்லுவாங்க, தப்பா தான் பாடுறேன் நீ. ஆமே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே இந்த ஆர்கியூமெண்ட் தான். ஆமே நீ பாட்டு பாடினே அது என்ன ராகம்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமே ஆண்டவருக்கு பிடிக்குது. ஆமே ஸ்தோத்திரம். உனக்கு பிடிக்குன்னு நான் பாடின அவசியம் இல்லை. எழுதினவர் அந்த ராகத்தை பாடினாரு, எனக்கு இந்த ராகம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தப்பா பாடினாலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நன்மைகளை சொல்ல வேண்டுமானால் நைட்டெல்லாம் பேசினே இருப்பேன் நான். இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா ஸ்தோத்திரம் அது தேவ சமூகத்தின் நன்மை தான். தேவ சமூகத்தில் நான் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மை தான். அதனாலதான் என்னால் என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்தை இழக்க முடியாது, மறக்க முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கனால இருந்துருவேன். ஆமென். ஸ்தோத்திரம். வீட்டு மேல கூட எனக்கு அவ்வளவு வாஞ்ச கிடையாது, தேவனுடைய சமூகத்தின் மேலதான் வாஞ்சேன். ஆமென். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியே சொல்லுது. சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் ஸ்தோத்திரம் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து
கனப்படுத்துவே, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நீடித்த நாட்களால் திருப்தியாகி. போத ஆண்டவரை வாழ்ந்ததுன்னு சொல்ற வரைக்கும் வாழ்க்கையில திருப்தி, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. யாருக்கு இதெல்லாம் கொடுக்கிறாரு? வாஞ்சை உள்ளவர்களுக்கு. என்ன கொடுக்கிறாரு? விடுதலை கொடுக்கிறாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவன் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல, ஹை செக்யூரிட்டி, சாதாரண செக்யூரிட்டி இல்ல, உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் என்னை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு விரோதமா எத்தனையோ சத்துருக்கள் எழுப்பினார்கள். என்னை உயிரோடு விழுங்கும்படி எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆனா ஒரு முடியை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஸ்தோத்திரம், தொட முடியல அவங்களால. ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலத்தை வாஞ்சையா இருக்கிற எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபத்தில் என்னோடு கூட இருந்து எத்தனையோ ஆபத்துகள். ஸ்தோத்திரம். விபத்துல செத்து போயிருந்தா எப்ப செத்து போயிருப்பேன் நான். அப்படிப்பட்ட எத்தனையோ ஆக்சிடென்ட். ஸ்தோத்திரம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பது மாத்திரமல்ல, கனப்படுத்துவே. ஆமென். ஒரு கனம், ஒரு மரியாதை அவனுக்கு கொடுப்பே. கடைசியா, நீடித்த நாட்களால் திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். நீடித்த நாட்களால் திருப்தி. வயசு ஆயுசுல திருப்தி. நானே போதும் ஆண்டவரேன்னு சொல்ற வரைக்கும் என்ன எடுக்க மாட்டாரு பூமியில இருந்து. போதும் ஆண்டவர் எடுத்துக்கன்னா எடுத்துப்பாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை. அதான் இங்க எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார். உங்களை நடத்தினவர்களை, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? 32 வருஷமா 33 வருஷமா தேவனுடைய சமூகத்துல தேவனை பிரியாமல், தேவ சமூகத்தை பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த நடக்கையின் முடிவு என்ன தெரியுமா? தெரியுமாங்க? ஸ்தோத்திரம். தெரியுமா? தெரியல. சொல்லட்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. 33 வருஷமா டாக்டர் ஆண்ட போனதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நடக்கையின் முடிவு 33 வருஷமா டாக்டர் ஆண்ட போனதில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 33 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரே பேண்ட் ஷர்ட்டோடு வந்த எனக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை தயவு செய்து ஒரு நாள் ஹோம் டூர் கூட்டு மலானுங்கிறேன் எங்க வீட்டுக்கு. ஆமென். அப்பாவது ஆண்டரை விசுவாசிப்பீங்களான்னு சொல்றதுக்கு தான், வேற ஒண்ணு பெருமையை காட்டுறதுலாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் ஒரு பிரேயர் மாதிரி ரெடி பண்ணி, ஸ்தோத்திரம் உங்களெல்லாம், ஆமா, கல்யாணத்துக்கு கூட்ட கூட வரமாட்டீங்க. ஸ்தோத்திரம். வேன் வைக்கலன்னு. ஸ்தோத்திரம். அதனால வேனுங்கன்னு வச்சு கூட்டு போய் எங்க வீட்டை பாருங்க. ஸ்தோத்திரம். வெறும் ஒரு பேண்ட் ஷர்ட்டோட வந்த நான் இன்றைக்கு அகரத்துல மாத்திரம் எனக்கு 1.5 கோடி சொத்து இருக்குது. எவ்வளோ? உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்குது? எவ்வளவு இருக்குதுங்க? எவ்வளவு தேரும் உங்க வீட்டாண்டக்கிறது? உங்க வீட்டு மனை எவ்வளவு தேரும்? அப்ப என் விசுவாசத்தை பின்பற்றலாம்ல நீங்க. 1.5 கோடி சொத்து எப்படி வந்து? ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். என்ன சொன்ன புதன்கிழமை கடந்த ஸ்தோத்திரம் 2023 ஏப்ரல் மாசத்திலிருந்து ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 18 மாசமாக எனக்கு ஒரு மாசத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் வேணும். எங்க வீட்டுல வேற யாரும் வேலைக்கு போல. 1.25 லட்சம் ரூபாய் வேணும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள நான் 1.25 லட்சம் ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணணும். 18 மாசமாக ஸ்தோத்திரம் நீங்க கொடுக்குற காணிக்கை தான். ஸ்தோத்திரம். சபையிலிருந்து 5000 ரூபாய் இங்க நான் டீ எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். 1.25 லட்சம் ரூபாயில ஸ்தோத்திரம் 5000 ரூபாய் போனா கூட மீதி 1,20,000 ரூபாயை என் ஆண்டவர் தான் கொடுத்து 18 மாசமா நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள எவ்வளவு சம்பளம்? 14,000 சில்லற. பிஎஃப்லாம் போக ஒரு 13,000 ரூபாய் 12,000 ரூபாய் வரும். ஆமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு 1,20,000 ரூபாய் தராரு ஆண்டவர். கையை தட்ட மாட்டீங்களே. அப்ப என் விசுவாசத்தை நீங்க பின்பற்றவா இல்ல?
உங்களை நடத்தினவர்களின் விசுவாசத்தை நன்றாய் அறிந்து அவருடைய விசுவாசத்தின் முடிவை பின்பற்றுங்கள். விசுவாசத்தின் முடிவு என்ன? எப்படி இதெல்லாம் எனக்கு கிடைச்சது? எப்படி கிடைச்சது? ஆண்டவர் எப்படி பின்பற்றின? ஒரு நாள் நான் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதை மிஸ் பண்ணாமல். ஆமென். எனக்கு ஊருக்கு போற வேலையா இருக்காதா? ஊடு பார்க்க போற வேலையா இருக்காதா? காது குத்துற வேலை இருக்காதா? நானும் மனுஷன் தானே, உங்களை மாதிரி தானே, இருக்காதா? அதுக்கெல்லாம் நான் போலியே. ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் எனக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆமென். அது மாதிரி தானே நீங்களும் இருக்கணும். அப்பதானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அங்க வேத வசனங்கள் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை என்ன பண்ண மாட்டீங்க? நன்றாய் நினைத்து அவருடைய விசுவாசத்தின் முடிவை பின்பற்றுங்கள். ஸ்தோத்திரம். மாத்திரை மருந்து நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது நான் உபதேசிக்க வரல. ஸ்தோத்திரம். கடங்காரா நீங்க வாழணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல. ஸ்தோத்திரம். கடன் இல்லாம வியாதி இல்லாம நீங்க ஆசீர்வாதமா என்ன போல வாழ முடியும்னு சொல்றதுதான் வந்துக்கிறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனில நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென். எனக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் தானே உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். எனக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் தான். நான் மருந்துக்கு மாத்திரைக்கு எதிரி இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு எதிரி இல்ல. அது அவிசுவாசிகளுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. தேவன் அறியாதவர்கள் பயன்படும்படியாய் மருத்துவமனைகள் இருக்கிறது, மருந்துகள் இருக்கிறது. அதனால அவைகளுக்கு நான் எதிரி அல்ல. விசுவாசிகளாகிய நமக்கு மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, அதை விட பெரிய வல்லமை நமக்குள்ள இருக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவியானவர் நமக்குள்ள வரும்போது 8:11 என்ன சொல்லுது? வாசிங்க. ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிற ஸ்தோத்திரம் உங்களை என்ன பண்ணுவாராம்? படிங்க. இந்த வசனத்துக்கு பதில் சொல்லுங்க. நீங்க படிச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்களா? அன்றியும் இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்களையும் ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால். இருக்கிறாரா? யாருக்கு தெரியும்? 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19 வசனம். இதை 100 முறை சொல்லிட்டு இருப்பேன் இந்த சபைக்கு நான் வந்து. ஒன்னும் உள்ள போக மாட்டேங்குது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. உங்க சரீரம் என்னது? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம்னா பரிசுத்தவன் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இதுக்கு முன்னாடி நாங்க மாத்திரை மருந்து வேணும். இந்த வசனத்தை விசுவாசிகளுக்கு எதுக்கு மாத்திரை மருந்து? ஆவியான உள்ள இருந்தா உங்களை உயிர்ப்பிப்பார்னு நீங்க விசுவாசிங்க. உங்களை மாத்திரை மருந்து எதுக்கு? மாத்திரை மருந்து போடுறவங்களுக்கு இந்த வசனம் எதுக்கு? ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. புரியுதா? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்ம யாருன்னே தெரியல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாராம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. அதனால சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். 10ஆம் மாசம் 2வது வாரம் நினைக்கிறேன். ஆமென். 50 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்துல புதிய செல்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும், அழிஞ்சு கொண்டே இருக்கும். அழியறதுக்கு ஈக்குவலா வளர்ந்து கொண்டே இருக்கும், உயிர் அடைந்து கொண்டே இருக்கும். 40 வயசு தாண்டிச்சுன்னா
உருவாகிற செல் நின்று போயிடும், அழிகிற செல் தான் அழியும். ஏன்னா நம்ம சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. 40 வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செல் அழிஞ்சி 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 சுகர் வரும், அப்புறம் பிபி வரும். ஆமீன் ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்களை கொண்டு போய் சாவுல நடத்திடும். ஆமீன் ஸ்தோத்திரம். 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 60 வயசுல உங்களை போட்டு தள்ள முடியும்னு சொல்லிட்டு கரெக்டா 40 வயசுல ஆண்டவர் என்ன பண்றாரு? புதிய செல்களை உருவாக்கவில்லை. ஆனா ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய உனக்கும் எனக்கும் சாவுக்கு ஏதுவாய் நடத்தப்படுகிற அந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் வாசமா இருப்பதால் செல்கள் அழிவதில்லை, உயிர்ப்பிக்கப்படுது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அழியறது இல்லை. 40 வயசுக்கு மேல ஆவியானவராலே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவராலே செல்ஸ் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். 40 வயசுல செல் அழிஞ்சாதான் 60 வயசுல சாவோம். 40 வயசுல செல் அழியலைன்னா நம்ம எப்ப சாவோம்? அதனாலதான் சொன்னேன், நீடித்த நாட்கள் போதும் ஆண்டவரே. எலியா சொன்ன மாதிரி என்னை எடுத்துங்கப்பான்னு சொல்ற வரைக்கும் நம்ம இந்த பூமியில இருந்து ஆண்டவர் எடுக்க மாட்டார். ஆமென். அப்படி எடுக்கிறதுக்காக, அல்பாயுசில் எடுக்கிறதுக்காக அவர் நமக்குள்ள வாசமா இல்ல. நீங்க 120 140 வயசு வரைக்கும் வாழன்றதுக்காகத்தான் அழிந்து கொண்டிருக்கிற உங்க செல்களை உயிர்ப்பித்தே கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். இதனால உங்களுக்கு ஆயுசு கூடுது. ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். செல் அழிஞ்சாதான் வியாதி. செல் நமக்கெல்லாம் அழியல, உயிர்ப்பிக்கப்படுறதுனால நமக்கு வியாதி வரக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். வரக்கூடாது. ஆவியான உள்ள இருந்தா வியாதி வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆவியான உள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். இருக்கிறாரான்னு தெரியல. உணர்வு இருக்குதா? உள்ள இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். இருந்தாலும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டம் போடவே மாட்டீங்களே. எனக்குள்ள இருக்கிறாரு, என்ன விடவே மாட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 மணிக்கு படுக்கிறேன், கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 மணிக்கு படுக்கிறேன் சனிக்கிழமை, 2 மணிக்கு நைட்டு. ஆண்டவரே 4:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ஆண்டவரே, 4:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கிறேன்னு படுத்துறேன். ஆமென். படுக்க சொல்ல டைம் 2. ஸ்தோத்திரம். அலாரம் எத்தனை மணிக்கு வச்சுக்கிறேன்? 4:30. 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுரு. ஸ்தோத்திரம். வரும். ஆமென் ஸ்தோத்திரம். 2 மணிக்கு தான் படுக்கிறேன். இது உண்மைங்க, சத்தியமா சொல்றேன். பொய்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. 4:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கிறேன். 3:30 மணிக்கு ஒன்று வயிற்ற கலக்கம், இல்லை யூரின் அர்ஜென்ட்டா வந்துடும். எப்படியோ ஒன்று எழுந்தே ஆகணும் 3:30 மணிக்கு. ஸ்தோத்திரம். 4:30 மணிக்கு தான் நான் 2 மணிக்கு படுக்கிறேன். 2.5 மணி நேரம் கூட என்ன பண்றது? ஆண்டவர் என்ன தூங்க விடுறது இல்லைங்க. ஏன்னா எனக்குள்ள யாரு இருக்குது? நீ தூங்கிட போறியா? சர்ச்சை நடத்தினவங்க போய் ஸ்தோத்திரம் ரெடியாக எழுந்துருந்து 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுரு. ஸ்தோத்திரம். எழுந்து அர்ஜென்ட்ல பாத்ரூம் போயிட்டு கிட்ட வந்து டைம் பார்த்தா 3:45 தான் இருக்கும். என்ன ஆண்டவரே, உங்களாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு 2 ஹவர் தூங்கக்கூடாது ஆண்டவரே, 2.5 மணி நேரம் தூங்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு புலம்பிக்கின்னு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எழுப்பி விட்டார். இனிமேல் போய் பத்தா 3:10 கதை முடிஞ்சுது. ஆமேன். அலாரம் சத்தம் கூட கேட்காது. ஏன்னா அவ்வளோ டீப் தூக்கத்தை பிசாசு கொடுத்துருவான். அதனால உடனே என்ன பண்றது? வேற வழி இல்லை. பாடுறது, ஆராதிக்கிறது, இப்படியே டைம் பாஸ் பண்ணி அலாரம் அடிக்கிற வரலாம். ஆமேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகி நான் இங்க வரேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு பாருங்க. அந்த உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஆவியானவரை நோக்கி பார்க்கணும். எப்படி சொல்லியிருக்கிறேன் நான் மீட்டிங் ஆன்லைன் நடக்கும்போது, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்க. அவருடைய ஃபீலிங்ஸை பாருங்க. உன்னுடைய வாழ்க்கை நடத்துதலால அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, துக்கமா இருக்கிறாரா? ஒவ்வொரு நாள் நைட்டு படுக்கும்போது செக் பண்ணணும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் நடந்த பாதையில எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? சந்தோஷப்பட்டிருந்தா என் செல்களை உயிர்ப்பிப்பார். துக்கமா இருந்தா உயிர்ப்பிக்க மாட்டார். துக்கமா இருக்கும்போது எதாவது வேலை செய்வோமா? நம்ம வீட்டுல செய்ய மாட்டோம்ல. அப்ப ஏன் நமக்குள்ள செல்கள் உயிரடையவில்லை? வியாதி ஏன் வருது அப்படின்னா ஆவியானவர் நம்முடைய செல்களை உயிர்ப்பிக்கவில்லை. ஏன்னா அவர் துக்கமாகிறாரு. அவரை துக்கப்படுத்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன துக்கப்படுத்துறோம் செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் நைட்டு ஒரு 10 நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிரியம் இல்லாம செஞ்ச காரியம் என்னப்பா? ஸ்தோத்திரம். தயவுசெய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்தும்படி இனி நானு வாழ மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அந்த காரியங்களை இனங்கண்டு அதை சிலுவையில் அடித்து அழித்தால்
ஃபியூச்சர்ல உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் சரியானபடி வந்து சேரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு போனார் இல்ல, கவனிங்க. யோசுவா என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது எரிகோ அவர்களுக்கு தடையா இருந்துச்சு. தெரியல இந்த சம்பவம். எரிகோ தடையா இருந்ததுனால தேவ சமூகத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாள் 6 நாள் ஒரு முறை ரவுண்ட் அடிங்க, 7வது நாள் 7 முறை ரவுண்ட் அடிக்கணும். 7வது முறை ரவுண்ட் அடிக்கும் போது ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது அந்த மதில் சுவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இடிந்து வழிவிடும் என்று சொன்னார். அதை அப்படியே செஞ்சாங்க. ஒரு சாதாரண நம்ம வீட்டுல கட்டுற மதில் சுவர் கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது சன்பலாத்தும் தோபியாவும் அப்படிதான் சொன்னாங்க. நீ கட்டுற அலங்கம் ஒரு நரி என்ன ஊந்து போடும். ஆமீன். ஸ்தோத்திரம். நீ கட்டுற அலங்கம் மதில் சவரு ஒரு நரி ஏறினா ஊந்து போடையா நீ கட்டுற அலங்கம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க நெகேமியாவை. ஸ்தோத்திரம். இந்த எரிகோ டவர் அப்படி இல்லை, எரிகோ மதில் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். 6 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி 2 போகுமா, கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் ஒரு 7 அடி அகலம் இருக்கும். ஒரு 6 குதிரை பூட்டப்பட்ட வண்டி 7ல இருந்து 10 அடிக்குள்ள இருக்கும். ஸ்தோத்திரம். 10 அடினே வச்சுப்போமே. 2 வண்டினா எத்தனை அடி? 20 அடி அகலத்துல 20 அடி ஹைட்ல கட்டப்பட்டது தான் எரிகோ கோட்டை. சும்மா நம்ம வீட்டுல கட்டிக்கிற செவுரு இல்ல. நம்ம வீட்டுல ஸ்கூல்ல கட்டிக்கிறாங்களே, கல் எடுத்து குத்தியே ஓட்ட போட்டு இப்படி பூந்து போயிருந்தீங்கல்ல. ஸ்தோத்திரம். அந்த அம்மா வந்து ஒழுங்கா கட்டிடுச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி வச்சிங்க? அத கல் எடுத்து குத்தி குத்திய ஓட்டை போட்டு சுத்தி போறது கஷ்டமாக்குதான். இந்த ஓட்டையில பூந்து அனண்ட காமன்ல இன்னொரு ஓட்டையில பூந்து அனண்ட போயிருது ஈஸியா. ஸ்தோத்திரம். அப்படி இல்ல. எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிய ஹைட்டு? ஹலோ, 20 அடி அகலம், 20 அடி நீட்டு. இது எப்படி உடைக்க முடியும்? கல்ல குத்தி எல்லாம் உடைக்க முடியாது, நம்ம குத்துற மாதிரிலாம். ஆமீன். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொன்னபடி அவங்க செஞ்சாங்க. எரிகோ கோட்டை உடைந்தது. அப்ப உடையும் போது ஒரு கண்டிஷனை சொன்னாரு. கவனிங்க. ஒரு கண்டிஷன், எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா ஒரு கண்டிஷன் இல்லாமலாம் செய்ய மாட்டாரு. ஸ்தோத்திரம். அப்படி நீங்க போகும்போது எரிகோல நிறைய பொருள்லாம் இருக்கும்ல, அந்த ஜனங்களை சாகடிக்கும் போது ஒரு பொருளையும் நீங்க எடுக்கக்கூடாது. அந்த எரிகோ சாபமான பகுதி, அதுல இருந்து எந்த பொருளையும் நீங்க தயவு செய்து எடுக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா ஸ்தோத்திரம், யூதா கோத்திரத்துல கர்மிக்கு பிறந்த ஸ்தோத்திரம் ஆகான் என்பவன் கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் பொண்ணு, கொஞ்சம் பாத்திரம், ஒரு சால்வைகள்லாம் தூக்கி போய் ஆமென் எரிகோவுக்கு தாண்டி அவங்க கூடாரம் போட்டு பாளையம் இறங்கிருக்க இடத்துல அவன் கூடாரம் போட்ட கூடாரத்துக்கு பக்கத்துல பள்ளம் தோண்டி பொச்சி வச்சுட்டு கம்முன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறான், நம்மள மாதிரி. ஸ்தோத்திரம். ஏமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னு கேள, போன புதன்கிழமை நடந்துச்சு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா செய்தி கேட்டீங்கன்னு கேட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் அப்படியே முழிக்குது வந்த நாளும். ஆமென். இப்ப உங்களை கேட்கறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டீங்க? ஸ்தோத்திரம். இப்படிதான் ஆகானம் தான். ஆமென். எப்படி இருந்தா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஸ்தோத்திரம். நீங்க எதுவுமே கேட்கல ஞாயிற்றுக்கிழமை. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரமில்ல, ஆனா வராதவர்களுக்காக உடனடியாக அந்த காரியங்கள் பதிவிடப்படுது. சர்ச்சுக்கு வரலங்க அதனால கேட்கலான்னு சொல்லலாம்னு நினைக்காதீங்க. எந்த விதத்துல நீங்க தப்பிக்க முடியாது. ஆமென். கேட்டீங்களா? கேட்ட மாதிரி பபுள்ஸ் காட்டுது. ஸ்தோத்திரம். கேட்டவங்க சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி? அந்த தலைப்பையாவது பார்த்துட்டு இங்க வந்து பதில் சொல்றதுக்கு வரலாம். நான் மொத்த செய்தியும் கேட்கல. என்ன துரோகம்? ஆமா, அவங்க வரல, ஆனா சொல்றாங்க எப்படியோ எப்படியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க பொழுது. ஆயத்து இது பார்த்துருப்பாங்க. ஸ்தோத்திரம். விசுவாச துரோகம். ரைட். புதன்கிழமை வரல, பாவம் மழையில நஞ்சா உங்களுக்கு எதனா ஆயிடுமா? ஸ்தோத்திரம். அமலா சிஸ்ட் கட்டிக்கிறது கூட எனக்கு கடுப்பா தாங்குது. அதை ஏன் கட்டுறோம்? என்ன ஆயிடும்? ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஆண்டவர் பெரியவர் இருக்கிறாரு. மழையில நஞ்சா கூட ஒன்னே ஆகக்கூடாதுங்க. ஆகாதுங்க, ஆகாது. எனக்குலாம் ஆகலையே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வீட்டில் வந்து பேசின போது காபி போடுவாங்க. வீட்டில் காபி போட்டா சாதாரணமா ஒரு கிளாஸ் 2 ஸ்பூன் காபி தூள், அதாவது சர்க்கரை போடுறாங்கன்னா எனக்கு ஒரு 3-3.5 போடுன்றது தூக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். உடனே அவங்க சொல்லுவாங்க, வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? வெள்ளை சர்க்கரை குழம்பு வச்சாலும் அதே மாதிரி தான். ஸ்தோத்திரம். இவங்க வைக்கிற குழம்பு ஒன்று கூட பார்த்தா உப்பே இருக்க மாட்டேங்குது. ஆமென். அதனால் நான் போடும்போது உப்பு போட்டுக்கிறது. ஆமென். உடனே அவங்க வெள்ளை உப்பு சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது?
ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் சாப்பிடக்கூடாது? உலகத்தான் சொல்றது. அதையே நீங்க சொல்லிக்கிறது எதுக்கு சபைக்கு வர? வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாது, வெள்ளை உப்பு சாப்பிடக்கூடாது. யார் சொல்றான்? உலகத்தான் சொல்றான். 5 வெள்ளையை சாப்பிடக்கூடாதான். 1 அரிசி, வெள்ளையாகுதுல்ல, அரிசி சாப்பிடக்கூடாது. 2வது மைதா, 3வது பால், பாக்கெட்டு பால், 4வது சர்க்கரை, 5வது உப்பு. இந்த 5ஐயும் தவிர்த்தால் ஆரோக்கியமா வாழலான்றான். ஆமே, இதெல்லாம் நீங்க கேட்டது இல்லையா? இப்பதான் ஆன்னு பாக்குறீங்க. அது கட் பண்ணமா, கூடுமான வரை கட் பண்ணணுமா, எல்லாம் குறைக்கணும். அரிசி 3 வேளையும் சாப்பிட்றியா? சோறு 1 வேளை சப்பாத்தி சாப்பிடுன்றான். 3 வேளையும் சோறு துண்ணாத. மைதாவில் செய்த எந்த பொருளையும் சாப்பிடாத, முக்கியமா பரோட்டா. ஆமே, ஸ்தோத்திரம். சர்க்கரை நிறைய சாப்பிடாத. நான் ரொம்ப வேடிக்கை ஆச்சரியமா பார்க்குற விஷயம் என்னன்னா, 2 ஸ்பூன் போட்டா எனக்கு பத்தல, 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் போடுன்றேன். அப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக்குது. ஆமே. ஆனா நிறைய பேர் பாஸ்டர்ஸ் கூட போய் டீ சொல்லலான்னு, டீ சாப்பிடலான்னு போனா தனியா போய் சக்கரை இல்லாத ஒண்ணுன்றான். இவெல்லாம் எதுக்கு வாழத்துனே தெரியல. சக்கரை போட்டு சாப்பிட்ட ஆள் தானே நீ. சின்னதுல சக்கரையே துண்ண ஆள் தானே. இப்ப ஏன் சக்கரை போட வேணான்ற? என்னம்மா பிரச்சனை? ஏன் வந்து ஸ்தோத்திரம். சக்கரை சாப்பிட்டா சுகர் வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. சுகர் வரத்துக்கு நிறைய காரணங்குது. ஸ்தோத்திரம். சக்கரை சாப்பிட்றதுனால கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படி ஏதாவது தப்பா நினைச்சதுன்னா மறந்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது எது எல்லாம் வேணான்றாங்களோ அதெல்லாம் நான் சாப்பிட்றது வேணுன்ட்டு. என்னாவது பார்க்கலாம். உள்ளகிறவர் பெரியவர், விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. அவர் சாவுக்கு எதனை யாவன்றையும் உயிர்ப்பிக்கிறவர், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லிட்டுக்கிறாரு. அல்பாயுசுல நான் சாவ மாட்டேன், எப்படியும் 100 தாண்டுவேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். சொன்னா உங்களுக்கு நடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்படி எனக்கு என்ன பண்ணிட்டு பார்க்கலாம், போடு நீ அப்படின்னு போட்டு தான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார். ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த உயிர்ப்பிக்கிற ப்ராசஸ் நடக்குதா? நடக்குதா? நடக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு முதல்ல விசுவாசம் வேணும். உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரான்னு நம்பணும். அவரை சந்தோஷமா வச்சுக்கணுமான்னு பார்க்கணும். முதல்ல எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு நம்பணும். அதை நம்பிடுவீங்க. ஆமேன். ஆனா அவர் எப்படி இருக்கிறார்? உள்ள சந்தோஷமாகிறாரா, வேதனைப்பட்டு அழுதுங்கிறாரா? ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோ அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், சவுலை ஆண்டவரே ராஜாவா தெரிந்து கொள்ளுகிறார். சவுலை ஆண்டவரே தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா ஸ்தோத்திரம், அவன் அபிஷேகம் பெற்றவன். சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணி ராஜாவாகிறாரு. ஸ்தோத்திரம். அவன் அபிஷேகம் பெற்றவனா இருந்த போதிலும் அவனுக்குள்ள அபிஷேகம், ஆவியானவர் வேலை செய்யல. ஸ்தோத்திரம். காய்மக்காரத்தின் ஆவிதான் வேலை செய்யுது. பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யல. காய்மக்காரத்தின் ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால எப்பொழுதும் தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துல இருந்தான். அப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் லைவ் ஆக்குறாரா, ஆக்டிவ் ஆக்குறாரான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? துக்கமாக்குறாரா, சந்தோஷமாக்குறாரா? ஸ்தோத்திரம். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நம்முடைய கிரியையில தானே. நம்முடைய கிரியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சா அவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சா துக்கப்படுவார். ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம வீட்டுல இருந்தா துக்கப்படுவார். சர்ச்சுக்கு நேரத்தோடு வந்தா சந்தோஷப்படுவார். ஆராதனைல வந்து ஒழுங்கா கர்த்தரைய பாடி ஆராதிச்சா சந்தோஷப்படுவார். கம்முன்னு உக்காந்துனா துக்கப்படுவார். ஃபீலிங்ஸ், நம்ம பண்ற இந்த ரியாக்ஷனை வச்சுதான் அவரை புரிஞ்சுக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப நீங்க ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல இந்த நாள் வரைக்கும் 13/12 இன்னும் 17 நாள் 18 நாள் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல இருக்குது. முடிச்சுட்டு இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம். இந்த ஒரு வருஷத்துல ஸ்தோத்திரம், நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு, அதனால 6 மாசத்தை விட்டுருவோம். 6 மாசத்துல, இந்த 6 மாசத்துல எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவருடைய நடத்துதலை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் துக்கப்படும்படி நாம் வாழக்கூடாது. எபேசியர் 4:29 அதுதான் சொல்லுது. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று 30வது வசனமா 4:30 வாசி. அன்றிய 667 பக்கம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனி பாருங்க. என்ன பாருங்க ப்ளீஸ். என்ன போட்டுது அந்த வார்த்தை? எதுக்காக பரிசுத்தாவியானவர் கொடுத்துக்கிறாரா? பாருங்க, நல்லா வசனத்தை பாருங்க. எதுக்கு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்? நம்மளை இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மீட்கப்படும் அந்த நாளுக்காக. பரலோகம் நம்ம போறோம் இல்லையா? மீட்கப்படும் அந்த நாளுக்கான சீல், முத்திரை. யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்தாவியானவர் ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். பரிசுத்தாவியானவர் என்னது? முத்திரை, சீல். முத்திரை போடுறாங்கல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்துருப்பீங்களா? டொக்கு 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 டொக்குன்னு குத்துவோம். சீல், முத்திரை. இந்த பரிசுத்தாவியானவர் முத்திரை. எதுக்காக முத்திரை? இந்த ஆளு பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி, இந்த ஆளு பரலோகத்துக்கு போறதுக்கான ரெடி அப்படின்னு பரிசுத்தாவியை கொடுத்து ஆண்டவர் சீல் பண்றார், முத்திரை போடுறார். ஆமென். இந்த பரிசுத்தாவியானவர் என்பவர் நமக்கான பரலோகத்துக்கு போறதுக்கான சீல். அப்ப அவர் எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஆமென். அந்த வசனம் இப்படி முடியுது. முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. மீட்கப்படும் நாளுக்காக உங்களுக்கு முத்திரையாய் கொடுத்திருக்கிறார். முத்திரை போடாம போக முடியாது. எங்க நாங்க மலேசியா, சிங்கப்பூர்லாம் போறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். அங்க விசா செக்ஷன் இருக்கும், இமிகிரேஷன் சொல்லுவாங்க. அங்க போய் விசா ஆபீசர் இருப்பார், அவர்கிட்ட போய் கொடுக்கணும் பாஸ்போர்ட்டை. அதுக்கப்புறம் விசாவை அவர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்கி செக் பண்ணி பார்ப்பார். சிஸ்டத்தில் இருக்கும், அந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம கொடுப்போம். அவர் செக் பண்ணிட்டு என்ன பர்பஸா போறீங்கன்னு கேட்பாரு. எதுக்காக போறீங்கன்னு கேட்பாரு. எதுக்காக எங்க நாட்டுக்கு வரீங்கன்னு கேட்பாரு. சிங்கப்பூருக்கு போனா சும்மா சைட் சீயிங், சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க, இல்ல பிசினஸா போறோம் எப்படின்னா சொல்லலாம். சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க விசாவில், உங்க பாஸ்போர்ட்ல ஒரு சீலை ஒன்று குத்துவார். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு அந்த ஊர்ல என்னைக்கு அந்த ஊருக்குள்ள போனேன்னு சீல் போட்டு டேட் அதுல எழுதி சைன் பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப நம்ம எடுத்துன்னு சிங்கப்பூருக்குள்ள போகலாம். அது இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அவர் பர்மிட் பண்றாரு, சீல் போடுறாரு, நீ சிங்கப்பூருக்கு போலான்னு. நான் வச்சுக்கிற விசாவை பொறுத்து 1 மாசம் விசா தான் வாங்கியிருந்தேன்னா 1 மாசத்துல திரும்பி வந்துடணும். இல்லைன்னா நீ எங்க இருந்தாலும் உன்னை பிடிச்சிடுவான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். அதுக்கு மேல அந்த ஊர்ல உனக்கு பர்மிட் எவ்வளவு நாள்? 1 மாசம் கொடுத்துருந்தா, விசா 1 மாசம் கொடுத்துருந்தா 1 மாசத்துக்குள்ள நீ திரும்பி வந்துடணும். 6 மாசம் கொடுத்துருந்தா 6 மாசத்துல திரும்பி வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, 6 மாசம் விசால தான் என் பொண்ணு போயிருந்தது. அடுத்த வாரத்துல வருது, முடிஞ்சிச்சு விசா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மே மாசம் போச்சு, அடுத்த வாரம் வருது. 6 மாசம் விசால போயிருந்து. ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் 6 மாசத்துக்குள்ள போக முடியாது. அதுக்கு அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் விசா அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 6 அந்த விசான்னு சொல்றது என்ன புரியுதா? சீல்னா புரியுதா? சிங்கப்பூர்ல என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த சீல் எப்படி முக்கியமோ அது போல பரலோகத்துக்கு மீட்கப்பட நாளுக்கான முத்திரை தான் நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த, நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை சரியானபடி நடத்துகிறார். அதனால நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு வேத வசனத்தை போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நன்றாய் கவனித்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தின் முடிவை பின்பற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தையோடு நான் நீங்க முடிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து விசுவாசத்துல என் கூட வாங்க, டிராவல் பண்ணுங்க. நான் பரலோகம் பார்த்து ரெடி ஆயிட்டேன், என்ன சீல் போட்டு வச்சுக்கிறார், பரிசுத்தனை நடத்துறார். ஒரு நாள் நான் பரிசுத்தனை துக்கப்படும்படி நடந்து கொள்ளவே மாட்டேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். ஆமென். நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்துல வரணும்னா என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு நான் செஞ்ச மெனக்கெட்ட முக்கியமான காரியம் என்னன்னா, தேவ சமூகத்துல வருவதை ரெகுலரா மாத்தினேன். ஆமென். ஆமென். தேவ சமூகத்துல வருகிற காரியத்தை சரியான நேரத்துக்கு வருவதற்கு மாத்தினேன். முன்னாடியே இந்த 2 காரியங்கள் தான் என்னை பரிசுத்த ஆவியின் முத்திரைக்குள்ளாக சரியானபடி நடத்துகிறேன் என்பதை
நான் கையாண்ட டூல். ஆமென். பைபிளை மூடிட்டு கண்ணை மூடுவோம். நீங்களும் பரிசுத்தாவே நடத்தப்பட்டு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். வரப்போகிறதுக்கான எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து விட்டது. அவர் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த சீல் முக்கியம். சும்மா ஒண்ணுமே உதவாத சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போறதுக்கு சீல் அவசியம்னா பரலோகம் போறது சாதாரண விஷயமா? முத்திரை அவசியம் இல்லையா? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக பெற்றிருக்கிற முத்திரை நிலைமை என்ன? அவர் சந்தோஷமா உங்களை லீட் பண்ணி கொண்டிருக்கிறாரா? உங்களை துக்கமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஸ்தோத்திரம். நீங்க தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கொஞ்சம் நல்ல கண்ணை மூடி அந்த ஃபீலிங்ஸ், பரிசுத்தனுடைய ஃபீலிங்ஸை உணர்ந்து பாருங்களேன். ஹalleluya, ஹalleluya. அப்படியே குதிக்கிறீங்களே, ஆடுறீங்களே, அது இல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆவியில மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய ஃபீலிங்ஸை நீங்க உணர முடியும். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். உங்களோட அவர் பேசுகிறவர். அவர் ஜீவன் உள்ளவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களா அந்த தேவனுக்கு. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்களா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் நடத்துற பாதையில அநீதி இருக்காது. நீதியின் நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். புரியுதாங்க? நிழல் போல நாம் நடந்து போனா நம்முடைய நிழல் நம்ம தொடர்ந்து வந்து இருக்கும் பாருங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையை தொடருகிற நல்ல ஆண்டவர். ஹalleluya. நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென். Glory. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானது புது சிருஷ்டியாக எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நேரம் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எவ்வளவுதான் நாங்கள் கேட்டாலும் கற்றாலும் இருதயத்துக்குள்ளே செல்லாமல் இருக்கிற ஆண்டவரே நிலைமை கர்த்தர் அறிவீர். ஸ்தோத்திரம். அதெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஒரு காரியம் எங்களுக்கு மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசுவாச துரோகத்தை குறித்து கேட்டோம். ஆண்டவரே கடந்த புதன்கிழமை ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடி வர முடியாமல் போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்ட அந்த செய்தியை ஒரு விஷயம் கூட ஜனங்கள் கேட்டு அதை இருதயத்துல பதித்து ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு வாழ வேண்டிய அன்றைய ஜனங்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புது சிருஷ்டியின் ஆவியானவர் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார் என்பதுதான் நிதரிசனமான உண்மை. இன்றிலிருந்து ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தபடி வேதனைப்படுத்தபடி நாங்கள் வாழ மாட்டோம். சங்கீதக்காரன் தாவீது ஜெபித்தார், வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்தும் என்று சொன்னது போல நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியில நித்திய வழியில நித்திய வழியில எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபையாய் கிருபையாய்
கிருபையாய் கர்த்தர் நடத்தி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, எனக்கு தந்தவைகள் ஒன்று நான் இழந்து போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எனவே பிள்ளைகளாக இவர்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை எப்படி ஆகிலும் பரலோகத்துல பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் துடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு நாங்களும் இசைந்து எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பிரயாசங்கள், பிரயாணங்கள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் காணப்பட, அதை உணர்ந்து புரிந்து நாங்கள் வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்து நடத்தும்படியா உங்களுடைய அன்பின் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் ஸ்தோத்திரம், அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய இடத்தில் சமாதானம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்துகிற, உம்மை துக்கப்படுத்தாமல் வாழுகிற வாழ்க்கை இதனால கடந்து வந்த ஸ்தோத்திரம் எங்கள் அனைவரோடு இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.